அப்படி இல்ல எங்களுக்கு வந்து ப்ராப்பரான பவுலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆகாஷ் மத்வாலுக்கு ஒரு ட்ரை ஒன்னு கொடுக்கலாம். ஏன்னா ஆகாஷ் மத்வால் ஓகே ஃபார்ம் இல்ல நான் சொல்லவே இல்ல. பட் ஸ்டில் ஆகாஷ் மத்வால மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஈடன் கார்டன்ஸ் கண்டிஷன்ஸ்ல நல்லா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே முத்து நம்ம அடி பார்த்தோம் டிஎன்பிஎல்ல சூப்பரா போட்டாரு. யாருமே சீண்டல. அப்படி இருக்கப்ப இவங்க கொஞ்சம் எடுத்து வைக்கலாமோ. பொதுவா நான் பாக்குறதுக்குமே டிஎன்பிஎல் எல்லாம் பயங்கரமா ஆடுற பிளேயர்ஸ் யாருமே சூப்பர் சுத்தமா ஆடவே இல்லை. எல்லாம் வந்து சுமாரா ஆனாங்க சையத் முஸ்தக் அலி டிராஃபில. அதனால வந்து ஓகே, ஆனா வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு வேற ஆப்ஷனே இல்ல உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லியை சேர்ந்த ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி கிரேவால், ரெண்டு வந்து ராஜ்னீஷ் தாதர். 2 பேருமே டெல்லி பிரீமியர் லீக்ல அசத்துனாங்க. மணி கிரேவால் கொஞ்சம் பேட்டிங் வரும் கம்பேர்ட் டு ரஜினிஷ் தாதர். பட் அசித் ராணா அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். பட் நல்ல பேஸ். 2 பேருமே ஒரு 135 பிளஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். மணி கிரேவால் பவர் பிளேல சூப்பரா போடுவாரு. ராஜ்னிஷ் தாதர் டெத்ல நல்லா போடுவாரு. அண்ட் கடைசியா சேத்தன் சக்காரியா கேகேஆர் போன வருஷம் வச்சிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு வந்து முஸ்தபிசரும் இப்ப இல்ல அப்படின்றதுனால ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம் ஆப்ஷனே இல்லாம போயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரா சேத்தன் சக்காரியாவை திரும்ப பை பேக் பண்ண வாய்ப்பு இருக்கும்.